ஹாய் கைஸ், வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் எங்கே போய் தொலைஞ்சாலும் இந்த பொண்ணு இவங்க அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன், இவளுக்கு உடம்பு வேறு சரியில்லையே அப்படின்ட்டு இவ்வளோ நினச்சிக்கிட்டே தேடிட்டுருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஓடிட்டுருக்க ரோடு வழியாக தான் அவங்க அப்பாவுமே காரில் போயிட்டுருக்காரு. பட் நம்ம ஹீரோயினியை இன்னும் கவனிச்ச மாதிரி தெரியல. அவளுக்கு தண்ணி தகமாக எடுக்குது. சரின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் தண்ணி வாங்கி குடிக்க அப்போ தான் அவன் நோட் பண்ண செய்கிறா. அதே கடையில் தான் நம்ம ஹீரோவும் தண்ணி குடிச்சிட்ருக்கான் போல இருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் விட்டுருந்தா ஹீரோயினை அவன் பார்த்துருப்பான். இவளா ஹீரோவை முதல்ல பார்த்ததுனால அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறா. பட் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் தான் அந்த கடைக்காரர்கிட்ட ஹீரோயினியை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஃபோனில் கட்டு செய்ய அதை கவனிக்கிற கடைக்காரருமே இப்போ தான்ப்பா அந்த பொண்ணு தண்ணி குடிச்சிட்டு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. ஹீரோவும் நோட் பண்ண செய்கிறான். ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடிட்டுருக்கிறத ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் ஓட செய்ய கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோட தம்பி ஒய்ஃப்மே அத்தைக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் என்னை பிச்சு எடுத்துருவாங்க. அவங்க இப்போ வரைக்கும் ஹீரோ ஒன் சைடாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்கு. அந்த பொண்ணை தான் ஹீரோ கல்யாணம் பண்ணிட்டான்னு நினச்சி சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் உண்மை தெரிஞ்சு வந்துச்சுன்னா நான் சொல்லலைன்னு அத்தை கோச்சிப்பாங்க அப்படின்ட்டு அவங்க உண்மையை சொல்ல போயிட்டுருக்க. இதை கவனிக்கிற ஹீரோட தங்கச்சிங்களும் சரி அக்காவும் சரி, தயவு செஞ்சு இப்போதைக்கு எதுவும் சொல்லாதீங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, நீங்கள் சொல்லி அதனால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணியை தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஹீரோயின் வீட்டில் நம்ம ஹீரோனோட அண்ணனுமே கண்ணாடி கிளாஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கான். என்ன சத்தம் அப்படின்ட்டு ஹீரோனோட பெரிய அண்ணன் வந்து கேட்க, சார் தான் இந்த மாதிரி உடச்சிட்டாரு அப்படின்ட்டு அங்கே வேலை பார்க்குற பொண்ணு சொல்லிட்டுருக்கா. இது கவனிக்கிற அந்த பையனோட தம்பியுமே, இங்கே பாருங்கள் எனக்கு கேர்டேக்கர்லாம் வேணாம், அதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்ட்டு கோமா சொல்லிட்டுருக்க. இந்த இடத்துல முடிவு பண்ண வேண்டியது நீ கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டிலேருந்து அவங்களோட அப்பாவும் இறங்கி வந்துட்டுருக்காரு. வந்தவருமே, இங்கே பார் இந்த ஃபைலில் ஒரு லிஸ்ட் இருக்குது, கேர்டேக்கராக உன்னை பார்த்துக்கிறதுக்காக நிறைய பேர் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ உனக்கு யார் தோணுதோ அதில் ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணு, அதை விட்டுட்டு எனக்கு ஆள் வேணாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. இவனுக்கு விருப்பமே இல்லாமல் அந்த ஃபைலை கூட புரட்டி பார்க்காம ஏதோ ஒரு ரெஸ்யூம் எடுத்து அவங்க அப்பாட்ட நீட்டிகிட்ருக்கான். அவர் அதை கூட வாங்கின மாதிரி தெரியல. அதனால அவன் அந்த காற்றுல பறக்க விட்டுட. பட் அது உத்து பார்த்தா தான் தெரியுது ஹீரோட சின்ன தங்கச்சியுமே வேலைக்காக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, இங்கே தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. இவனும் தெரிஞ்சோ தெரியாமலோ அவளோட ரெஸ்யூமை தான் எடுத்து கொடுத்துருக்கான் போல இருக்கு. அதை பார்க்குற இவரோ, சரி ஓகே அப்போ இந்த பொண்ணையே அப்பாயிண்ட் பண்ணிடலாம், நாளிலேருந்து வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இல்லை எனக்கு என் தங்கச்சியை பார்க்கணும், என் தங்கச்சி தான் எனக்கு வேணுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டுருக்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவர் கோவமாக அந்த இடத்த விட்டு போகிறாரு. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையுமே ஓடிட்டு வந்துட்டுருக்கிறவளை ஹீரோ பார்த்து தடுத்து நிறுத்துறாரு. இங்கே பாரு இதெல்லாம் தேவையா நமக்கு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்க. இவளா, நான் வரமாட்டேன், நான் எதுக்கும் கூட வரணும் அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்க. இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வர ஹீரோட அப்பாவுமே, தயவு செஞ்சுமா எனக்காக வாயேன் அப்படின்னு கேட்க இவளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கே பாருமா, ஹாஸ்பிட்டலில் இருக்க என்னோடய சிஸ்டர்லாக்கு தெரிஞ்சு போச்சு ஹீரோக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும்னு அவங்க அடம் பிடிக்கிறாங்க. பார்க்கலனா மெடிசன்ஸ் கூட எடுத்துக்க மாட்டேன்னு சண்டை போடுறாங்கம்மா. ப்ளீஸ் அவங்களுக்காக ஒரே ஒரு தடவை அவங்கள மட்டும் வந்து மீட் பண்ணிட்டு போயிடுமா, வேறு எதுவும் நான் உன்ட்ட கேட்கல அப்படின்ட்டு அவர் கையெடுத்து கும்பிட்டு கேட்க ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்க. கட் பண்ண இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோட சித்தியுமே ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துகிட்ருக்காங்க. நான் என் மருமகளை பார்த்த உடனே அவளுக்கு மோதிரம் போட போகிறேன், இதோ இந்த தங்க மோதிரம் அவளுக்காக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். உண்மை தெரிஞ்சால் நீங்கள் மோதிரமாக போடுவீங்க அப்படின்ட்டு இளைய மருமக மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்க. ஐயோ இவங்க வேற மருமக யாருன்னு தெரியாமல் இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்களே, உண்மை தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி இவ பயந்துட்டுருக்கா. இப்படி இவங்க அவங்க மருமகளை பற்றி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க இளைய பொண்ணுக்கு, அதாவது ஹீரோட தங்கச்சிக்கு ஃபோன் கால் வருது. நான் இந்த ஃபோனை மட்டும் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்போ ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போக, இந்த மாதிரி நீங்கள் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கல்ல, உங்களை ஜாபில் செலக்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல இதை கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. பட் இதை பார்க்குற அந்த குட்டி பையனுமே, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுனீங்களா அப்படின்ட்டு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சந்தோஷப்பட்டாலுமே கொஞ்சம் கஷ்டப்படவுமே செய்கிறா. ஐயோ எப்படியும் இப்போ சித்திக்கு பிடிக்காத வீட்டுக்கு நம்ம வேலைக்கு போக போகிறோம், அதுவும் ஹீரோயின் வீடு வேறு, அவங்க ஒத்துப்பாங்களா, பேசாமல் அவங்கக்கிட்ட சொல்லாமலே அந்த வேலைக்கு போனால் என்ன அப்படின்ட்டு இவன் மனசுக்குள்ளே 6-8 குழப்பம் ஓடிட்டுருக்க. இந்த பக்கம் ஹீரோயினா, ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி கெஞ்செல்லாம் கேட்காதீங்க, உங்களுக்காக நான் பண்ணுறேன், நான் உங்கள் கூட வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒத்துக்க செய்ய இதை பார்க்குற ஹீரோக்கு என்னடா நடக்குதுங்க, எங்கள் அப்பா நான் பேசினாலே ஒரு வார்த்தை கேட்க மாட்டார், உனக்காக இவ்வளோ இறங்கி பேசிட்டாரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவங்க அப்பா அழுகவே செஞ்சிட்டாரு. ஹீரோயின் தான் அவருக்கு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, உங்கள் கூட நான் வரேன் அப்படின்னு ஒருத்தருப்பா. என்னால் முடியல அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ இதை பார்த்துட்ருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஹீரோட சித்தியுமே கடவுளுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்காங்க.
கடவுளே, நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், அதை நிறைவேற்றி வச்சுட்டேன். என் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ என் மருமகளே பார்க்க போகிறேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோயினியை எப்படியோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இதை பார்க்குற தங்கச்சிங்களும் ஆல்ரெடி அவங்க செம்ம கோவத்தில் இருக்காங்க ஹீரோயின் மேலே. இப்போ ஹீரோயினியை பார்த்தா கண்டிப்பாக பிரச்சனை தான், அட்லீஸ்ட் இவன் மூஞ்சை மறைக்கிற மாதிரி ஏதாச்சும் நம்ம பார்க்கலாமான்னு சொல்லிட்டு துப்பட்டாவெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கேன். அதெல்லாம் ரொம்ப மெலிசாக இருக்குது. இப்போ எப்படியும் தெரிய தானே போகுது அப்படின்னு சின்ன மருமகள் சொல்லிட்டுருக்கேன். தெரியதான் போகுது, சடன் ஷாக்காக இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தெரியட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பட்டா எடுத்து வந்து கொடுத்துட்ருக்காங்க. கோயிலில் இருந்த துப்பட்டாவா அதை எடுத்து வந்து ஹீரோயின் மேலே போற்றி விட்டு, இப்போ உள்ளே போங்க, எப்படி டக்குன்னு உங்கள் முகம் தெரியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை போட்டு தான் இவங்க உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. என்னடா இது, மருமக முகத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டா இப்படி நீங்கள் துப்பட்டா போட்டு மறைச்சா கூட்டிகிட்டு வருவீங்க, சரி நான் பார்த்துக்கிறேன், பாமா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி அவங்க மேலே உட்கார வைக்கிறாங்க. அவளுமே ஒரு பயத்தோடு தான் உட்காந்துட்டுருக்கா. இதை பார்க்குற சின்ன மருமகளுமே இப்போ தெரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை போட்டு பார்த்து 4 பின்னா நம்ம சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கேன். இவங்களுமே மருமகளுக்கு நெட்டையெல்லாம் முடிச்சிட்ருக்காங்க. அப்பா, என் மருமக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்தை பார்க்க போயிட்டுருக்க. எல்லாருக்கும் பயம் இருக்க செய்யுது. ஐயோ, இவங்க முகத்தை பார்க்காம இருந்தா நல்லா இருக்குமே, பார்த்தா பிரச்சனை தான் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். அதே மாதிரி தான் ஹீரோ தங்கச்சியுமே நினச்சிட்ருக்கா. இப்போதைக்கு பார்த்தாலும் பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கட்டத்தில் துப்புட்டாவையும் எடுத்துடுறாங்க. எடுத்தவங்க செம்ம ஷாக்கில் அப்படியே மயங்கி வேந்துட சுற்றி இருக்கிற எல்லாரும் பயப்பட செய்கிறாங்க. என்னையா ஏதாவது பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்படி மயங்கிட்டாங்க அப்படின்ட்டு இளைய மருமக சொல்லிட்டுருக்கா. அந்த இடத்துக்கு வர நர்ஸ்மே, என்ன நீங்கள் பேஷண்ட் தூங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தூக்குற மாத்திரை கொடுத்துருந்தா நீங்களாம் எடுத்துன்னு வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கீங்க, தூங்க விடுங்க, அவங்கள எப்படியும் இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு போக, ஓ அப்போ முகத்தை பார்க்காமலே அத்தை மயங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி மருமக நினச்சிக்க. மற்றவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலும் எத்தனை நாளைக்கு இப்படியே போக போதோ தெரியலையே அப்படின்னு மற்றவங்க நினச்சிக்கிறாங்க. ஹீரோயினியுமே, சரி நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன், இப்போ நான் கிளம்பலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோட அப்பாவுமே கையெடுத்து கும்பிட்றாரு, ரொம்ப தேங்க்ஸ்மான்ற மாதிரி. அவளும் அப்பா விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி செய்கிறா. ஏன்னா அவளுக்குமே தெரியும் ஹீரோட சித்திக்கு ஹீரோயினை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறதுக்குள்ளே போனால் நல்லதுன்ட்டு அவள் கிளம்ப செய்ய அவள் கை ஏற பிடிச்ச மாதிரி தெரியுது. யாருடா அது போக விடாமா அப்படின்ட்டு பார்த்தா அவள் போட்டு இந்த துப்பட்டாவை வச்சு அவள் கையை நாட் பண்ண மாதிரி ஹீரோ பிடிக்க செய்ய, இவளா மறுபடியும் எதுக்கடா என்னை போக விடாமல் தொந்தரவு பண்ணுற, என்னை போக விடு அப்படின்னு விட மாட்டேன், உன்னை எங்கேயும் போக விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் ஹீரோ விட்டு போக தான் அவள் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஜஸ்ட்டு கீழே விழுந்திருப்பா, அப்படியும் அவள் விழாமல் ஹீரோ தான் அந்த துணியை வச்சு தாங்கி பிடிக்க செய்ய, அவனோட அப்பாவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கதான் செய்கிறாரு. சரி பையன் விட்டுருவானான்னு பார்த்தா அவன் விடுற மாதிரி தெரியல. அப்படி ஹீரோயின் விழுப்போன இடத்துல ஒரு ரெட் கார்பெட் மாதிரி அவள் கால் கீழே வந்து விழுது. என்னடா அது அப்படின்ட்டு ஹீரோயின் நிமிந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஆப்போசிட்டில் அவங்க அப்பா பொண்ணை தேடி வந்திருக்காரு. கூடவே சர்வன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு தான் வந்திருக்காரு. அவளுக்கான ட்ரெஸ்ஸு நகைன்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் இருக்க செய்யுது. ஹீரோயின் ஓடி வந்ததை அவங்க அப்பா கண்ணாடி வழியாக பார்த்துருக்காரு போலருக்கு. அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே பண்ணியிருக்க செய்கிறாரு. ஸோ அதை அவருமே சொல்ல செய்கிறாரு, உனக்கு இது வேண்டாமா, நீ திரும்பி வந்துரு, என்னோட ராஜகுமாரியா திருப்பி வந்துடுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன். ஹீரோயினையுமே அப்பான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட செய்கிறா. மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஹீரோயினுக்கு இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ நினச்சிக்க செய்ய, பாரு உன்னோட இடத்துக்கு திரும்பி வந்துரு, நம்மளால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு துப்படாலாம் எடுத்து போர்த்தி விட்டுட்ருக்காரு. ஹீரோயினுமே சந்தோஷமாக அதில் கால் எடுத்து வைக்க போக, ஆனால் அப்பா கிட்ட நீ பண்ணதெல்லாம் தப்பு தான் சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டு அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்ல செய்ய, அவள் இந்நேரம் ரெட் கார்பெட்டில் அவள் காலை வச்சிருப்பா. ஆனால் இப்போ வைக்காமல் திருப்பி எடுத்துக்க செய்கிறா. எடுத்தவளுமே அவங்க அப்பாவை புரியாமல் பார்க்க செய்ய, என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு இல்லை, அப்பாவுக்கு அது கஷ்டமாக தானே இருக்கும், அப்பா தானே உனக்கான முடிவெல்லாம் எடுக்கணும், நீ அப்படி எடுத்துக்கலாம், அது தப்பு தானம்மா, ஸோ நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அப்பா காலில் விழுந்து மன்னிப்புக்கல, அதுக்கப்புறம் அப்பா உன்னை சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அப்போ தான் பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்த நினச்சி பார்க்க செய்கிறாரு. ஏன்னா இவரோட ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, இதுக்கப்புறம் என் பொண்ணு நிம்மதியாக இருப்பா, ஃப்ரீடமாக இருப்பா, உன்னோட தொல்லை இருக்காதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போவே உன் பொண்ணு என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கா, இந்த கல்யாணமே நான் பண்ணி வச்சது தான், நான் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும், அவளை என் காலில் விழுந்து கெஞ்சு கூட வைக்க முடியும், அப்பா இந்த வாழ்க்கையை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு உன்ட்ட வந்து பேசிக்கிறேன்ற மாதிரி வந்துருப்பாரு. இவளையும் உங்கள் அப்பா காலில் விழுந்த மாதிரி தான் தெரியுது. ஒரு கட்டத்தில் அவருமே ஒரு கத்தி எடுத்து கொடுத்து, இங்கே பாருமா உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதை இந்த கத்தியை வச்சு கட் பண்ணிவிட்டு என் கூட வா போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவளுமே அந்த கத்தியை வாங்கிக்க செய்கிறா. ஹீரோட அப்பாவுக்கு தான் இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக ஃபீல் ஆகுது போல இருக்குது. சரின்ட்டு அமைதியாக தான் அதை பார்த்துட்ருக்காரு. ஹீரோயினையுமே அந்த கத்தியை உத்து பார்த்தவ அதை தூக்கி வீசிடுறா. அவள் வீசின ஃபோர்ஸில் அவங்கெல்லாம் பொருளெல்லாம் கொண்டு வந்துருப்பாங்க, அந்த திங்ஸ் மேலே பட்டு அந்த திங்ஸை கீழே விழுந்துடுது. ஹீரோயினையுமே நீங்கள் மாறிட்டீங்கன்னு நினச்சப்பா, ஆனால் மாற கிடையாது, அப்படியே தான் இருக்கிறீங்க, அப்பயுமே உங்களோட அன்பில் ஒரு சுயநலம் இருந்துச்சு, இப்போயும் அதே தான் இருக்க செய்யுது, இப்போ என்னை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அதில் கூட கண்டிப்பாக ஒரு சுயநலம் இருக்கும், எனக்கு அது வேண்டாம்,
ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். என் அன்பு பாசம்னு சொல்லிட்டு எல்லாமே இழந்தாச்சு. இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிறது சுயமரியாதைன்னு ஒன்று மட்டும்தான். இப்போ அதையும் கேட்குறீங்க. என்னால் அதை இழக்க முடியாது. எனக்கு அது வேணும். அன்புனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இந்த ஹீரோட அப்பாவை பாருங்கள். 2 நாள் கூட இருக்காது அன்புனா என்னென்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. நீங்கள் காட்டினதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை, மாயை மட்டும்தான். ஆனால் அவர் கொடுத்தது தான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்ல இதை கேட்குற ஹீரோயின் அப்பாவுக்கு செம்மையாக கோவம் வருது. ஓ, காசு பணம் இல்லைனா இங்கே எதுக்குமே மரியாதை கிடையாது. ஏன் நீ சொல்கிற அன்புக்கு கூட மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொருளெல்லாம் அவரே தூக்கி போட்டு உடைக்க செய்கிறாரு. போயும் என்னை யாரோட கம்பேர் பண்ணுற? ஹீரோட அப்பாவும் நானும் ஒன்றா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம், அவர் எனக்கு இவ்வளோ அன்பு கொடுத்துருக்காரு தெரியுமா? அட்லீஸ்ட் ரிலேஷன்ஷிப்கான இம்பார்ட்டன்ஸை அவர் எனக்கு புரிய வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பாசெல்லாம் அவன் நினச்சி பார்க்க செய்கிறா. அன்புனா என்னென்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் விட்டு கொடுக்க விரும்பலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கேன். அவங்க அப்பாவுக்கு அப்படியே செம்மையாக டென்ஷன் ஆகுது இதெல்லாம் கேட்க செய்யும்போது. ஆனால் ஹீரோட அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த பொண்ணை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாரு. ஸோ கண்டிப்பாக உங்கள் கூட நான் வரப்போகிறது இல்லைன்னு சொல்ல, இங்கே பாரு, இதுதான் உனக்கு கொடுக்குற கடைசி சான்ஸாக இருக்கும். என்கிட்ட மன்னிப்பு கேட்டு மரியாதையை என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் கேட்குற மாதிரி தெரியல. இங்கே பார், என் பொண்ணு எனக்கு திருப்பி கிடைக்கணும். எனக்கு எந்த ஒரு இடத்துலையும் ஏமாந்து போய் பழக்கம் கிடையாது. நீ ஃபோர்ஸ் பண்ணுவியோ பனிஷ் பண்ணுவியோ என்ன வேணால் பண்ணிக்கோ. என் பொண்ணு எனக்கு வேணும். அவள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்பா என்னை இவங்க கூட கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லணும். அப்படி நீ நடந்துக்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா அந்த இடத்துலேருந்து கிளம்பி செய்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பாவுமே ஹீரோயின் சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட செய்கிறாரு. முதல்ல என் பொண்ணோட கையில் இருக்க கட்டை அவுத்து விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோயினியை அவர் பொண்ணாவே பார்க்க செய்கிறாரு. பட் நம்ம ஹீரோவா இங்கே பாருங்க, ஹீரோனுக்கும் எனக்கும் நடுவில் ஏகப்பட்டது இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. முதல்ல என்னோட டியூட்டியை நான் முடிக்க செய்யணும். அதுக்கு ஹீரோயின் நான் கூட்டிகிட்டு போக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இதை பார்க்குற அவரோட அப்பாவுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவரால் எதுவும் பண்ண முடியாமல் பார்த்துட்ருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அடுத்து ஹாஸ்பிட்டல் வர செய்கிறாரு. ஹாஸ்பிட்டல்லையுமே இன்னும் இவங்களுக்கு உண்மை தெரியல இல்லையா? ஸோ என்ன ஆக போதோ அப்படின்னு பயத்தில் இருந்துட்டுருக்க. சரி, நைட்டு நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன், நீங்களாம் வீட்டுக்கு போங்க, என் பொண்ணு இருப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்லிகிட்ருக்க. இதை பார்க்குற இளைய பொண்ணுமே, இல்லைப்பா, நாளைக்கு நான் இந்த மாதிரி வேலை விஷயமா போகணும். ஸோ கண்டிப்பாக என்னால் நைட்டு ஸ்டே பண்ண முடியாதுப்பா, கொஞ்சம் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய பொண்ணு நான் இருக்கேன், மற்றவங்களாம் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சுட்டு செய்ய. கட் பண்ண இந்த பக்கம் வீட்டுக்கு வர ஹீரோவுமே அவளை ஃபோர்ஸ் பண்ணி கட்டி போட பார்த்துட்ருக்கான். இவ கேட்குற மாதிரி இல்லை, விடுறா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. இங்கே பார், மரியாதையே உங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீ போயிட்டே இருக்கலாம், எதுக்கு இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டுருக்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வர நம்ம குட்டி பையனுமே பேட்டை எடுத்துகிட்டு நான் விளையாட போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பிட. இன்னொரு தங்கச்சியுமே, அப்பா நான் கொஞ்சம் பிரிண்ட் அவுட்லாம் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது, அதை கொஞ்சம் பண்ணிட்டு வந்துடுறா நீ அப்படின்னு சொல்லிட்டு வாசலோடய கிளம்பிடுறா. இந்த பக்கம் இவனுங்க இன்னும் சண்டையை முடிச்ச மாதிரி தெரியல. இருக்கிற பெட்ஷீட் தலைக்காணின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அடித்து பிச்சு நாஸ்தமாக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே இருக்க வாட்டர் பாட்டிலை தூக்கி அவன் தலையில் எறின்ற பேரில் வெளியில் இருக்க சின்ன மரவங்க தலையில் எரிஞ்சிட்றா. இவளுமே ஐயோ என்னை யாரையோ கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்க. அங்கே சுருட்டு முடிக்காரி தான், ஒன்றும் இல்லை நீ வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் பண்ணுற வேலையெல்லாம் தெரியுது. வாங்க கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டுருக்க. இவங்களுமே ஹீரோ பக்கம் தான் போய் ஹெல்ப் பண்ண செய்கிறாங்க. ஹீரோயினை ஒரு பக்கமாக பிடிச்சி எப்படியோ அவன் கட்டில் அவளை ஒரு பக்கமாக கட்டி போட்டுடுறான். இதை கவனிக்கிறவங்களுமே, எப்பா இவன் நம்ம வீட்டை விட்டு போகிற மாதிரி தெரியல, இவன் இங்கேயே தான் இருப்பா போல இருக்குது, பிரச்சனை நமக்கு தான் அப்படின்ற மாதிரி இளைய மருமகன் நினச்சிக்க செய்ய ஹீரோயினையுமே அவங்க கையை பிடிச்சிருக்காங்கன்ற கடுப்பில் அவளோட நெகத்தை வச்சு அவங்க கையை கீறி விட செய்ய அவங்களுமே, எப்பா நம்மளால முடியாத சாமி அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவுமே, இங்கே பாரு, மரியாதையை அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரோட போய் சேர்ந்துரு, உன்னையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளால் இருக்க முடியாது, உனக்கு தண்ணி செலவு சாப்பாடு செலவுன்னு சொல்லிட்டு நம்ம ரேஞ்சுக்கு நீ எங்கேயோ இருப்பமா, நம்மளால செலவு பண்ண முடியாது அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டுருக்கேன். உன்னை யாரா இப்போ என்னை பார்த்துக்க சொன்னது? கையை கழட்டி விட்டுனா நானே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், என்னை வீடு அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டுருக்கா. இல்லை, உங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்கள் வீட்டுக்கு ஒன்று அனுப்பாமல் என்னால் விட முடியாது. ஓ அப்படியா? அப்படின்னா நீயும் உங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமாக வாழ வேண்டியது தானே அப்படின்ட்டு கேட்க. இங்கே பார், அது என்னோடய பர்சனல் லைஃப், அதுக்குள்ளே நீ வராத அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டுருக்க. அப்படின்னா இதுவும் என்னோடய பர்சனல், நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன் கேட்க மாட்டேன், அதை நீ கேட்கக்கூடாது அப்படின்னு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாய் அந்த இடத்த விட்டு கிளம்ப. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட அப்பா வீட்டை தான் காட்டிகிட்ருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோனோட அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க ப்ரெக்னென்ட்டே நினச்சி தான் வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. பட் அவங்க ரிப்போர்ட்ஸ் எடுக்கும்போது தெரிஞ்சிச்சு போல இருக்குது அவங்க ப்ரெக்னென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு தான் வந்துட்டுருக்காங்க. வந்தவங்களுமே
இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ப்ரெக்னென்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இதை பார்க்குற நம்ம ஹீரோ நப்பாலா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. அப்படின்னா இத்தனை நாளாக என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்கா உன் பொண்டாட்டி, இது கூட தெரியாமல் நீ லாயராக வேறு இருக்கியா அப்படின்ட்டு அவர் கோவப்பட்டுட்ருக்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு இவன் மருமகளாக இருக்க முடியாது, மரியாதையாக இபிஐவில் வீட்டை விட்டு வெளியே தருது அப்படின்ட்டு அவர் சொல்ல, இந்த பக்கம் புள்ளியுமே கோவப்பட்டு அவங்கள இழுத்துட்டு வெளியில் போக பார்க்குறாரு. அவங்களுமே ப்ளீஸுங்க தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, நான் வேணும்னே எதுவும் பண்ண கிடையாது, எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாட்டிக்கிட்டலாம் அவங்க மன்னிப்பு கேட்டுட்ருக்க. பாட்டியுமே இந்த குடும்பத்துக்கு வாரிசு கொடுக்க முடியலாம், நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அவளை அடித்து துரத்திட்டு இருக்காங்க. இவளா இதை பார்த்து பயந்தவளா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, இது எல்லாமே இவன் நினச்சி பார்த்து தான் போல இருக்கு. அந்த ரிப்போர்ட்ஸை கையில் வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் வீட்டில் இருக்க யார்கிட்டையும் சொல்லாமல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சொன்னால் இதான் நடக்கும்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்க. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளா ஆல்ரெடி பசியில் ரூமில் உட்காந்துட்ருக்க. அங்கே வர ஹீரோவுமே சரி எப்படியும் ஒரு நாள் இவங்க அப்பா கிட்டே போக தானே வேண்டும், சாப்பாடு போட்டால் தானே சாப்பிட்டுட்டு போக முடியும், ஆனால் இது இப்படியே நீடிக்க போக மாட்டேன், சீக்கிரமாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ட்டு கடுப்பாயிட்டு தான் நம்ம ஹீரோவுமே சாப்பாடு எடுக்க போயிட்டுருக்கான். இவ்வளோ சும்மா இல்லாமல் அவள் கூட அப்பயும் சண்டை தான் போட்டுட்ருக்கா. கையை கழட்டி விடுன்னு சொல்லிட்டு, கழட்டி விட நீங்கள் ஓடிட்டேன்னா வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு எடுத்துகிட்டு வர போக, இவ்வளோ அப்போ தான் நோட் பண்ணியிருப்பா ஹீரோ கையில் ஃபோன் இருக்கிறத, எப்படியாவது இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கணுன்ற மாதிரி அவள் பார்த்துட்ருக்க. கட் பண்ண ஹீரோட தம்பி ஒய்ஃப்மே எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணும், இந்த வீட்டில் தான் 2 தங்கச்சிங்க இருக்காளுங்களே எங்கே அவளுங்க அப்படின்னு பார்த்துட்ருக்க. ஹீரோட இளைய தங்கச்சிலாம் இன்றைக்கி ஃபஸ்ட் டே வேலைக்கு போகிறான், நீங்கள் சுருட்டு முடிக்காரர்கிட்ட வேலை வாங்கிக்கோங்க, நான் இன்றைக்கி கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட இளைய தங்கச்சி காவியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இவங்களுமே எல்லாம் என் நேரம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்லேயும் அவங்க மருமக ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கையில் வச்சுட்ருக்காங்க. இவங்களுமே என்னமாச்சு ஏன் பதறி போய் கத்துன அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ஃபைலை வேற கீழே போட்டு விட்றாங்க. அந்த குனிஞ்சு எடுக்க போக, நீ குனியாதம்மா நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் பாசமாக அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காரு. எடுக்கும்போது கூட அவங்களுக்கு பதட்டமாக இருக்குது, ஐயோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறாரு படிச்சுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் எதையும் கவனித்த மாதிரி தெரியல. இந்த பக்கம் ஹீரோவுமே சாப்பாடை கேட்குற, இதுக்கப்புறம் இதை சாப்பிட்டுட்டு இந்த வீட்டிலே இருக்க மாட்டேப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் மிளகாத்தூள் எடுத்து கொட்டிகிட்ருக்கான். இதை சாப்பிட்டுட்டு அப்பா எங்கள் அப்பா வீட்டுக்கே நான் போயிடுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் போகணும் அப்படின்ட்டு. இதை விட கேவலமாக ஒரு ஐடியா யாரும் பண்ண முடியாது. அப்படி ஒரு பிளானை தான் ஹீரோ போட்டுட்டு அவளை பார்க்கறதுக்காக சாப்பாடு வேறு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். இவ வேற அந்த சாப்பாடை பார்த்துட்டே இருக்கா. அவளால் சாப்பிட முடியாதுல்ல, கையை வேற கட்டி போட்டு வச்சுருக்கான். ஓ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பெல்லாம் ஊற்றி பிசைஞ்சி டீஸ்பூனில் அவன் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்ருக்க. இவ்வளவுமே இதுக்கப்புறமும் என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவள் சாப்பாடு எடுத்து சாப்பிட போயிட்டுருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவளுமே அந்த ஃபோன் எடுத்து பேசிகிட்ருக்கான். எப்படியாவது இந்த ஃபோனை எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்ருக்கா. ஆனால் ஃபோன் எடுத்து என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அந்த சாப்பாடு எடுத்து அவள் ஒரு வாய் தான் வச்சுருப்பாள். அவ்வளோ காரமாக இருக்குது, அட பாவி அப்படின்ற மாதிரி அந்த சாப்பாடை அவள் மேலேயே துப்பிட, என்னம்மா பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே அது ரொம்ப காரமாக வேறு இருக்கு இல்லையா. ஸோ கர்ச்சிஃப் எடுத்து தொடச்சிட்ருக்க. அவன் அப்படி தொடக்கிற கேப்பில் அவனுக்கே தெரியாமல் அவனோட ஃபோனை எடுத்து அவளுமே பெட்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்க செய்கிறா. இவனுமே என்னது இது, உனக்கு சாப்பாடு கொடுக்க வந்தா இதுவும் செய்வேன் இன்னும் செய்வேன்னு கேட்க, இங்கே பாரு இது ரொம்ப காரமாக இருக்குது, எனக்கு வேறு இடத்துல சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். எங்கள் வீட்டிலலாம் ஒரு நேரத்துக்கு ஒரு வேளை தான் சோறு போட முடியும், இதுக்கு மேலாம் எங்களால் சாப்பாடு எடுத்துகிட்டு வர முடியாது, உனக்கு வேணும்னா இந்த காரமான சாப்பாடை சாப்பிடு, இல்லைனா உங்கள் அப்பா வீட்டுக்கு போய் உனக்கு என்ன தோணுதோ அதை சாப்பிடு, எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவன் கோவமாக அங்கேருந்து கிளம்ப போக, தண்ணி ரொம்ப காருது அப்படின்னு அவன் சொல்லிட்டுருக்க. எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தண்ணியை எடுத்து கொடுத்துட்டு தான் அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பவுமே செய்கிறான். அப்போனா இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட சின்ன தங்கச்சியுமே ஃபர்ஸ்ட் டே அதுவுமா வேலைக்கு வராங்க. இவங்க பேர் காவ்யா, நம்ம காவ்யானே வச்சுக்கலாம். அப்படி வரும்போது பா மாளிகை மாதிரி இருக்குது இந்த வீடு, இந்த வீட்டில் தான் அண்ணி இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. அங்கே வர சர்வெண்ட்டுமே அவளுக்கு விசாரித்து தண்ணியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இவ்வளவுமே பா வீடு சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் தெரியாமல் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. அவர் போட்ட மாப்பிள்ளையாக தான் அவர் கீழே விழுந்திருப்பாரு. அதை பார்த்துட்டு அவ்வளோ சிரிக்க செய்கிறா. இதை கூட ஒழுங்காக பார்க்க தெரியாதா இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இவ சிரிச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு இவ பார்த்துக்க வேண்டிய நம்ம ஹீரோனோட அண்ணனுமே வராரு. பட் அவன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, நம்மளை பார்த்துட்டு அவள் கிண்டல் பண்ணி தான் சிரிக்கிறா போல இருக்கு அப்படின்னு அவன் தப்பாக புரிஞ்சுக்க செய்கிறான். அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்களுமே நம்ம ஹீரோனோட அண்ணன்கிட்ட இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் வேலைக்கு வந்திருக்க பொண்ணு அப்படின்னு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்டையுமே இவர் தான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியவர்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. அவளுமே ரொம்ப சாமிங்காக குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட கையெல்லாம் நீட்டிகிட்டு இருக்க. அவனா அவளை பார்த்ததுலேருந்தே செம்ம கடுப்பில் தான் இருந்துகிட்ருக்கான். அவனுக்கு இவன் வந்ததே பிடிக்கல, இதில் இவனை பார்த்து சிரிச்சாதான் வேற அவன் நினச்சிக்கிறானா. ஸோ அதனால் எல்லாமே தப்பாக போயிடுது. இந்த ப்ளூ கலர் சாக்ஸை காணோம், அதை தேடணும்
ஆகணும், வா அதான் உன் வேலை அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்மே ஹீரோட ஃபோன் எடுத்து அவன் இல்லாத நேரத்தில் அதில் ஏதோ கால் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அந்த ஃபோனாக கீழே வேற விழுந்துருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வேற இவ என்னதான் நினச்சிட்டு இருக்கா அவன் மனசில், இவளை முதல்ல இன்னியோட வீட்டுக்கு துரத்தே ஆகணும், முடியலடா சாமி அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்க. இந்த பக்கம் ஹீரோயினா ஃபோனோட போராடிட்டு இருக்கா. அந்த ஃபோன் வேற கீழே விழுந்துடுச்சு. இவ கையை வேற கட்டி போட்டிருக்காங்கல்ல, வேற வழியே இல்லாமல் எப்படியோ அவள் காலை வச்சு எக்கிதான் அந்த ஃபோனவே எடுக்க செய்கிறா. எப்படியோ கால் கிட்ட கொண்டு வந்தவ அதுக்கப்புறம் கையால் அந்த ஃபோனை எடுத்து யாருக்கோ கால் ட்ரை பண்ணுறா. யாருக்குன்னு பார்த்தா எமர்ஜென்சிக்கு தான் கால் பண்ணியிருப்பா போல இருக்கு. இந்த மாதிரி என்னை கிட்னாப் பண்ணி வச்சுருக்காங்க, வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி காலில் சொல்லிட்டுருக்க. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ கடுப்பில் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே வர ஃப்ரெண்டுமே இத்தனை தடவை தான் உனக்கு கால் பண்ணுறது, ஃபோன் எடுக்க மாட்டியா அப்படின்ட்டு கேட்க, அது இங்கே தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவன் பேக்கெட்டில் தேடும்போதே தெரியுது ஃபோன் அவன்கிட்ட இல்லை. ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவன் ஓடிட்டுருக்கான். கண்டிப்பாக இது ஹீரோயின் வேலையாக தான் இருக்கும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்போ தான் அவளும் கால் பண்ணி போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்த ஹீரோமி என்ன பேசின அப்படின்ற மாதிரி அந்த ஃபோனை பிடுங்கி காலை கட் பண்ணி விட்டுடுறான். பட் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியா நான் சொல்லிட்டேன் நீ என்னை கடத்தி தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க, நானும் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கா டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இங்கே பார், நீ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்க, எது நான் உனக்கு பிரச்சனையை கொடுக்குறேன்னா நீ கொடுத்த பிரச்சனையை விடவா? யாராவது ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்களா? என்னோட நிலைமையிலேருந்து யோசிச்சுப்பாரு, என் குடும்பமே எனக்கு எதிரி ஆகிடுச்சு, உனக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, யோசிச்சுப்பாரு அப்படின்னு. இவனுக்கா அதுக்கெல்லாம் நேரம் இருக்க மாதிரி தெரியல. பாஸ்டில் அவங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, ஆல்ரெடி இவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டான், என்றைக்கு போலீஸ் வீட்டுக்கே வந்து இவனை தரத்தரன்னு இழுத்துட்டு போகுதுன்னு எனக்கு தெரியல, அப்போ குடும்பமான மாதிரி இதெல்லாம் போகுது. ஆனால் நீ என்னப்பா, உனக்கு பிரச்சனை கிடையாதுல்ல, நீ சாப்பிடு, நல்லா சாப்பிடு, வீட்டு வாசலில் உட்காந்து கூட சந்தோஷமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஐயோ இப்போ அப்பா சொன்னது மாதிரி நடந்துடும் போல இருக்கே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட அப்பா என்னை மதிக்க மாட்டார், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்னது நான் காரணமா? நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணி கட்டி வைக்காமல் இருந்திருந்தேனா நான் மாட்டும் போயிருப்பேன், உன்னால் தான் இவ்வளோ பிரச்சனை, இதுக்கு காரணம் நான் கிடையாது நீ தான். இதோ போலீஸ் வந்துட்டாங்க போல இருக்கு, போ பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி இவன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல இவனுக்கா டென்ஷன் ஆகுது. ஏன்னா அதுக்குள்ளே போலீஸ் அவங்க தெருக்கே வந்துட்டாங்க போல இருக்கு. வந்தவங்களுமே இங்கே இருந்தால் ஃபோன் கால் வந்திருக்கு, எந்த பொண்ணையும் கிட்னாப் பண்ணி வச்சுருக்க மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ எங்களுக்கும் இதுக்கெலாம் சம்மந்தம் கிடையாது, இதோ இந்த ஹீரோ பையன் வீட்டில் வேணாம் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், ஏன்னா அவன் தான் அடித்தடிக்கெலாம் போகிற பையன் அப்படின்னு சொல்ல, ஓ உங்களோட வேற இந்த தெருவில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி போலீஸுமே கேட்க, ஆமாம் இங்கே தான் நான் இருக்கேன், பட் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது, இங்கெல்லாம் ஓகே தான், யாரையும் இங்கே கடத்திட்டுலாம் வர முடியாதுன்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டுருக்க. பட் மொத்த குடும்பத்துக்கே தெரியுது இது ஹீரோயின் வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாரும் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. போலீஸுமே நம்புற மாதிரி தெரியல. ஒருவாட்டி செக் பண்ணிட்டா என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு வர ஹீரோட அப்பாவுமே அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாரு. போலீஸுமே என்னன்ற மாதிரி திரும்பி பார்க்க இதோட நமக்கு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம் மக்களே. ஓகே டாட்டா பை பாய்.